சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க அவதான் உங்களை காப்பாத்துவோம். மகனுக்கு இன்னைக்கு ஒரு பொழப்பு இல்ல, மகனோட வாழ்க்கையில விளக்கு எரியல, மகனுக்கு திருமணம் நடக்கல, 40 வயசு ஆயிடுச்சுன்னு ஊரே கேவலம் பேசுது. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியான அவமானம் படுத்துறாங்க. ஒரு பொண்ணால தலை குனிஞ்சு நின்னது யாரடி அம்மா? ஒரு பொண்ணால அவமானப்பட்டு நின்னது யாரடி அம்மா? யாரும் உங்க குடும்பத்தில் நின்னாங்க? சொல்றேன் கேளு, நல்லா கேட்டுக்குங்கடா மக்களை, இந்த வாக்க நல்லா கேளுங்க, என் கூட பதிலுக்கு பேசுங்க. அவன் என்ன பண்றான்னு அப்படியே செஞ்சு காமிக்கிறான். அப்படிங்கிறான், எச்சு துப்புறான், செவுத்த பார்த்து தானா பேசுறான், கட்லோட படுத்திருப்பான், மல்லு அப்படியே விடுறான், பல்லு விளக்கல, நல்லது கெட்டது பண்ணல, பையனை போட்டு படுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது யாரால வில்லங்கம்? எதனால அணிச்சு நல்லா இருந்தாண்டி, நல்லா அளவு போல இருந்தான். இப்படி ஒரு பையனா ஊரே ஆசைப்பட்டுச்சு. கடைசியில பையன் வந்தான், இப்படி ஆயுதா வந்தான். இது பாதியில வந்த நோவு, இது பக்கத்துல வந்த நோவு இல்ல, இது செய்வன மாந்திரீக கோளாறு. பையனோட காலடி மண் எடுத்து குத்தி மாறுற மாதிரி துணி கிழிச்சு ஒட்டு துணி இல்லாத ஊரை சுத்தி வருன்னு இது பண்ணன வேலை. பல குழப்பம், பல இடைஞ்சல், தீராத வேண, தீர்க்க முடியாத மருந்து, சொல்லுக்கு பாடம். இன்னைக்கு அவன் தத்தளிக்கிறான். அவனோட புத்தி அவன்கிட்ட இல்ல. அவன் படுக்கையில் அப்படியே தானா பேசுறான். அமாவாசை பௌர்ணமி அடக்க முடியல. கயிறு போட்டு கட்டன, விலங்கு போட்டு கட்டன, உடைச்சு எறிகிறான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சு நொறுக்கிறான். பெத்த தாயின்னு பார்க்க மாட்டேங்கிறான். பட்டுன்னு கண்ண முதுகுல குத்துறான். இவன் நான் என்னன்னு தெரியல, அடக்க முடியல. அப்புறம் கல்யாணத்துக்கு பார்ப்போம், உடம்புல இருக்கிறது முன்ன வெளியேற்றுவான். சரியா? கேளுங்கம்மா. எனக்கு வீடு விளக்கறியானு, என் வீடு விளக்கறியானு சாமி ஒரு மையம் அம்மா. எதுக்கு போன உள்ள? மறுபடியும் வந்துச்சு, மறுபடியும் போனுச்சு, மறுபடியும் போன் உள்ள வருது. என்ன வேலைங்க? போனுக்கு என்ன வேலை? அமைதியார கனிமந்திருக்கிறேன்.